Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பணியாரம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பணியாரம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான ஐட்டம் அப்படினு பாத்தீங்கன்னா பணியார மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்துர்க்கேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இப்போ வந்து நான் குக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்றேன். கொஞ்சமா நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய வாட்டர் யூஸ் பண்ணிராதீங்க. இது நல்லா திக்காவே இருக்கட்டும். இந்த மாதிரி திக்னஸா இருக்கணும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லாவும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இத நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் நான் வந்து வெல்லம் வந்து உருக்கி 200 கிராம்ஸை உருக்கி நல்லா திக்காக ஹனி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த வெல்லம் யூஸ் பண்ணுறனால தான் நான் உங்களை தண்ணி வந்து நிறையா யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த திக்னஸ் பார்த்துட்டு உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப இருந்ததுன்னா நீங்கள் அப்போ வாட்டர் ஆட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேனில் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே கேஷ்யூ வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 நம்பரை சின்னதாக. அப்புறம் திராட்சை வந்து ஒரு 25 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்காய் பூ வந்து ஒரு 100 கிராம்ஸ் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவினதை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு ஹாஃபாக உடச்சிருங்க. உடச்சிட்டு இதையும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வறுக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. நான் லோ ஃப்ளேமில் தான் வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாவோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பணியார சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலே நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் பட்டரையே யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாக தான் நான் பட்டர் போடுறேன். பாருங்கள், இந்த நான்ஸ்டிக்னால் நான் வந்து லைட்டாக தான் பட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட்டர் நீங்கள் வந்து பட்டர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடணும். இப்போ மெல்ட் ஆகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமும் ஹை ஃப்ளேமாக தான் மாற்றி வைக்கணும். மாவு ஊற்றும் போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை வந்து ஊற்றுங்க. ஸோ ஏன்னா ஹை ஃப்ளேம்லனா கரிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊற்றின அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ் கொஞ்சோண்டு பட்டர் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. இதை வந்து திருப்பும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இல்லைனா திருப்புறக்குள்ளே எல்லாமே கரிஞ்சிரும். இதில் நல்லா பார்த்திங்கன்னா இந்த சென்டராக இருக்கிறது மட்டும் நல்லா கரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஃப்ளேம் வந்து ஹையாக இருக்கிறனால. மிச்சப்படி பார்த்திங்கன்னா சைட்ஸில் இருக்கிறதுலாம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா இது இப்படி இருக்கும். பாருங்கள், அந்த 3 மட்டும் கரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து கலர் ஹீட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.